நம்ம ஒரு மண் பாத்திரம் வச்சுக்கலாம். மண் பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக போட்டுக்கலாம். வரமிளகாய், சின்ன வெங்காயம் 10 இதெல்லாம் வதக்கிக்கலாம். அதாவது 30 செகண்ட் வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் 4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன் மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டோம். ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மண் பாத்திரத்தில் நம்ம 3 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் நல்லா பொரியட்டும். பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சரி நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 10 பல் நல்லா தட்டி போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதே ஒரு நாட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு. சுண்டைக்காய் நம்ம 100 கிராம் எடுத்துக்கிறோம். இந்த 100 கிராம் என்னென்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீரல் போட்டுட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கலாம். நம்ம அரைச்சிட்டோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம புளி விட்டுக்கலாம். அதாவது புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 3 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம புளி ஊற்றிக்கலாம். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு ஊற வச்சு கரைச்சிட்டு இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிரும். இது சுகருக்கு ரொம்ப நல்லது. டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். சுண்டைக்காய் குழம்பு 5 மினிட்ஸ் கொதிச்சிருச்சு. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது. அதாவது பிளட் சுகர் கண்ட்ரோல் ஆகும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். கோபி சுதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.